பிரைஸ் தி லார்ட். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போய் இருக்கணும் அப்படின்னா அவர் சில கட்டளைகள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம வந்து அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும். அதுக்கடுத்து அவருடைய சுவிசேஷ பாதையில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து மற்ற எத்தனையோ ஆத்மாக்கள் வந்து அவங்களுடைய பாவ வழிகள்லேருந்து மனம் திரும்ப வச்சு அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர வைக்கணும். ஏன்னா மனிதர் அப்படிங்கிறது தேவனுடைய சாயல், ஆண்டவருடைய சாயலை தான் அவர் உருவாக்குனார். ஸோ அப்படிப்பட்டவங்க மக்கள் எல்லாருமே வந்து பாவ செயலில் ஈடுபட்டு அவங்கவுங்க பார்த்தோன்னா ஒரு பாவ வழியில் போகிறது வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. அப்படிங்கிறதுக்கு தான் அவர் தேவகுமாரனையே அனுப்பி வச்சார். எப்படியாவது எல்லாரையும் வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு நம்ம கூடயே வந்து இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நித்திய ஜீவனாக வாழ வைக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அதுக்காகவே அவருடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தார். அவரும் வந்து எல்லாத்தையும் பண்ணார், எல்லாத்தையுமே செஞ்சார். கடைசியில் அவரே வந்து அவருடைய உயிரையே நம்மளுக்காக ரத்தத்தையே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அப்படி இருந்தும் எத்தனையோ வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இன்னமும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம வந்து மனம் திரும்பாமல் பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம். அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க, தேவனை பற்றி தெரியாதவங்க தப்பு பண்ணுறதை விட தேவனை தெரிஞ்சவங்க தப்பு செய்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்திலேருந்து எல்லாருமே மனம் திரும்பணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது அந்த கட்டளையின்படி நம்ம வாழ்க்கையில் வந்து கரெக்டாக நியாயங்கள்படி நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளும் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம். ஸோ அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளையை ஒவ்வொன்றா நம்ம செஞ்சோன்னாவே போதும், ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பார். அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகமே கிடையாது. ஸோ இன்றைய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் ஒரு அழகாக ஒரு ஓமையை வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. 13 to 15 வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக பார்த்துக்கலாம். கற்பறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் கேட்பாங்க, கேட்டு கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் பின்னாடி வந்து அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த சாத்தான் அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சோட்டி டோட்டலாக எல்லாமே மாறி என்ன பண்ணிடுவாங்க, விசுவாசிக்காம ஒரு கஷ்டம் வந்தோட்டி என்னடா கடவுள், என்னடா ஆண்டவர், என்ன நம்ம பண்ணி என்ன ஒண்ணுமே நம்மளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா அசுவிசுவாசத்தோட போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோன்னா 15வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அந்த உண்மையும் நன்மையும் இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஸோ பொறுமையோட இருந்து பார்த்து பலன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பலன் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஒரு நல்ல நிலமா நம்ம இருந்து எல்லாத்தையும் நம்ம அறுவடை செய்யணும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தகவலோட சந்திக்க முடியும்.